யோசிச்சு பாருங்க, பல 100 வருஷத்துக்கு முன்னாடி அறிவும் ஆர்வமும் எல்லா இடத்துலயும் பரவிக்கிட்டு இருந்த ஒரு காலகட்டம். அப்போ வாழ்ந்த ஒரு பெரிய அறிஞர் இந்த உலகத்தையே அளந்து காட்டியிருக்காரு. அவரோட பேருதான் அபூ ரேஹான் அல் பிரூனி. இந்த கேள்விக்கு பதில் தேடித்தான் நாம இன்னைக்கு பயணிக்க போறோம். யோசிச்சு பாருங்க, இப்ப இருக்கிற மாதிரி எந்த டெக்னாலஜியும் இல்லாத ஒரு காலத்துல ஒரு மனுஷனால எப்படி இவ்வளவு பெரிய விஷயத்த சாதிக்க முடிஞ்சத? வாங்க இந்த மர்மத்தை கொஞ்சம் விளக்கி பார்க்கலாம். அந்த கேள்விக்கு ஒரே பதில்தான், அறிவுலகத்தோட பொற்காலத்துல வாழ்ந்த ஒரு மாபெரும் மேதை. அவர் பேருதான் அபூ ரேஹான் அல் பிரூனி. சரி, வாங்க கொஞ்சம் டைம் டிராவல் பண்ணி போலாம். கிபி 973. இப்போ உஸ்பெகிஸ்தான்னு சொல்ற இடத்துல தான் அல் பீரூனி பொறக்கிறாரு. சின்ன வயசுலேருந்தே அவருக்குள்ள ஒரு தீராத ஆர்வம், இந்த உலகம் எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு துடிப்பு. அந்த சின்ன வயசு ஆர்வம்தான் பின்னாடி அவரை சரித்திரத்திலேயே ஒரு பெரிய பல்துறை அறிஞரா மாத்துச்சு. எந்த ஒரு பெரிய சாதனைக்கும் ஆரம்ப புள்ளி என்னவா இருக்கும்? ஒரு சின்ன ஆர்வம் இல்லையா? அல் பீரூனியோட வாழ்க்கையும் அப்படிதான். அவரோட பெரிய பெரிய சாதனைகளுக்கெல்லாம் அஸ்திவாரம் போட்டதே அவரோட அந்த இளம் வயது ஆர்வம்தான். சின்ன பையனா இருக்கும்போது ராத்திரியில வானத்தை அண்ணாந்து பாக்குறது அவருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா. நட்சத்திரம் ஏன் மின்னுது, நிலா எப்படி நகருது, சூரியனோட பாதை என்ன, இப்படி மனசுல தோணுற எல்லாத்தையும் கேள்வியா கேட்டுட்டே இருப்பாராம். பிரபஞ்சத்தை பத்தின இந்த ஆர்வம்தான் அவரோட அறிவியல் பயணத்துக்கு முதல் படியா இருந்துச்சு. அல் பீரூனி கிட்ட ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? அவர் ஏதோ ஒரு விஷயத்துல மட்டும் எக்ஸ்பர்ட் கிடையாது. அவரோட அறிவு ஒரு பெரிய கடல் மாதிரி பல துறைகள்ல பரவி எழுதுச்சு. கணிதம், வானியல், புவியியல், அறிவியல், மொழிகள்னு அடங்கப்பா, அவர் கை வைக்காத துறையே இல்லைன்னு சொல்லலாம். அதுவும் சும்மா தெரிஞ்சு வச்சுக்கல, எல்லாத்துலயுமே அவர் ஒரு ஜீனியஸா இருந்தாரு. குறிப்பா சொல்லணும்னா அவரோட மொழிப்புலமை சும்மா இல்ல, 10க்கும் மேற்பட்ட மொழிகளை கத்துக்கிட்டாரு. ஏன்னா அவர் ஒண்ணுல ரொம்ப தெளிவா இருந்தாரு. அறிவுங்கிறது எந்த ஒரு மொழிக்கோ இனத்துக்கோ சொந்தம் இல்ல, அது மனுஷங்க எல்லாருக்கும் பொதுவானதுன்னு நம்பினாரு. சரி, இப்ப அவரோட வாழ்க்கையோட மிக முக்கியமான ஒரு ஹைலைட்டான கட்டத்துக்கு வரும். அதுதான் அவரோட ரொம்பவே பிரபலமான சாதனை. ஆமாங்க, இந்த பூமிய அளந்தது. இங்கதான் ஒரு பெரிய கேள்வி வருது இல்லையா? எந்த விதமான நவீன கருவிகளும் இல்லாத ஒரு காலத்துல வெறும் கண்ணையும் கணிதத்தையும் வச்சு அவர் எப்படி பூமியோட சுற்றளவு கணக்கு போட்டாரு? அவர் செஞ்ச விதம் கேக்குறதுக்கு சிம்பிளா இருக்கலாம், ஆனா அதை செய்யறதுக்கு அபாரமான புத்திசாலித்தனம் வேணும். அவர் என்ன செஞ்சாருன்னா, ஒரு உயரமான மலை உச்சிக்கு போயிட்டாரு. அங்கிருந்து அடிவானம் எந்த கோணத்துல தெரியுதுன்னு அளந்தாரு. அப்புறம் அந்த கோணத்தையும் மலையோட உயரத்தையும் வச்சு சிக்கலான ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலாவை பயன்படுத்தி பூமியோட சுற்றளவை கண்டுபிடிச்சாரு. இது கூர்மையான அறிவியல் பார்வையும் கணக்கும் சேர்ந்த ஒரு மேஜிக்னே சொல்லலாம். இங்கேதான் அசலான ட்விஸ்ட். அவர் அந்த காலத்துல கண்டுபிடிச்ச பூமியோட சுற்றளவு இன்னைக்கு நாம நவீன டெக்னாலஜி வச்சு கண்டுபிடிச்சிருக்கிற அளவுக்கு கிட்டத்தட்ட அவ்வளவு துல்லியமா இருந்துச்சு. நினைச்சு பாருங்க, 1000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு மனுஷனோட அறிவோட சக்திய. அவர் என்ன செஞ்சாருங்கிறத விட அதை எப்படி செஞ்சாருங்கிறது தான் ரொம்ப முக்கியம். சொல்லப்போனா இன்னைக்கு நாம பின்பற்ற நவீன அறிவியல் சிந்தனை முறைக்கு அவர் ஒரு முன்னோடி. அல் பீரூனியோட வழியே தனிதான். அவர் எதையுமே கேட்ட உடனே நம்பிட மாட்டாரு. முதல்ல ஒரு கேள்வியை கேட்பாரு, அப்புறம் அதை டெஸ்ட் பண்ணி பாப்பாரு, அல்லது ரொம்ப கவனமா உத்து நோக்குவாரு. கடைசியா அவருக்கு கிடைச்ச ஆதாரங்களை வச்சுதான் ஒரு முடிவுக்கு வருவாரு. அதாவது இன்னைக்கு நம்ம சயின்டிபிக் மெத்தட்னு சொல்றோம்ல, ஒரு விஷயத்த கேள்வி கேட்டு பரிசோதனை செஞ்சு ஆதாரத்தோட நிரூபிக்கிறது, இந்த முறையை அவர் பல 100 வருஷத்துக்கு முன்னாடியே பயன்படுத்தியிருக்காரு. இதுதான் அறிவியல் உலகத்துக்கு அவர் விட்டுட்டு போன மிகப்பெரிய சொத்து. சரி, இவ்வளவு பெரிய விஞ்ஞானிக்குள்ள இருந்த அந்த மனுஷன் எப்படிப்பட்டவர்னு பார்க்கலாமா? அவரோட குணங்களும் கொள்கைகளும் கூட அவரோட அறிவுக்கு சற்றும் குறைஞ்சதில்ல. அவர் ரொம்பவே பணிவானவர், ரொம்ப நேர்மையானவர். எல்லாத்தையும் விட முக்கியமா தனக்கு தெரிஞ்ச விஷயத்த மத்தவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாரு. அறிவுங்கிறது பகிர்ந்துக்கும் போதுதான் இன்னும் அதிகமா வளரும்னு அவர் சொல்லியிருக்காரு. பாருங்க, அறிவை பரப்புறதுதான் அதை வளர்க்கறதுக்கு சிறந்த வழின்னு நம்பின ஒரு மகானவர். அப்போ அல் பீரூனியோட வாழ்க்கையிலிருந்து நாம என்ன கத்துக்கலாம்? அறிவை நேசிக்கணும், எப்பவும் கேள்வி கேட்கணும், உண்மையை தேடுறத நிறுத்தவே கூடாது. எல்லாத்துக்கும் மேல அறிவியல மனுஷங்களோட நல்லதுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும். இறுதியா ஒரே ஒரு கேள்வி. அல் பீரூனி மாதிரி நமக்குள்ள இருக்கிற அந்த சின்ன ஆர்வத்துக்கும் கேள்வி கேட்கிற திறனுக்கும் நாம மதிப்பு கொடுத்தா நாமளும் ஒரு நாள் பெரிய சாதனையாளர்களா மாற முடியுமா? யோசிச்சு பாருங்க.